மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வணக்கம். சமீப காலமாக இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்க விஷயம் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. ஜியோ பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களை எதுக்கு மக்களை தேர்ந்தெடுத்தாங்க, மாற்றம் அப்படின்றது ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தமிழக மக்கள் நல்லது செய்வீங்க, மற்றவங்க செய்யாத நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை இருக்கிற மக்களை எல்லாம் ஒரு மாற்றம் வேணுன்ற ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இதுக்கு அவங்களே தேவலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏதோ சாதாரண வேலை கிடையாதுங்க. அது கஷ்டப்பட்டு படித்து இன்னும் ஒரு 10-20 ஆண்டு காலமாக கூட படித்து 30 வயசில் படிக்க ஆரம்பித்தவங்க இன்னும் 50 வயசாகி கூட வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும். அதுவும் ஒரு கனவு அரசு வேலை அப்படின்றது. அதை வரவங்க போகிறவங்களாம் தூக்கி கொடுக்குறதுன்றது இது நடைமுறையிலே இல்லாத ஒரு விஷயம். இது அப்படி பார்த்திங்கன்னா யாரும் படிக்கவே தேவையில்லை. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 10th 12th எக்ஸாமே தேவையில்லை. ஸோ உங்கள் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஆல் பாஸ் போட்டுடலாம். ஏன்னா இப்போ 9th வரைக்கும் ஆல் பாஸ் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி 12th வரைக்கும் நீங்கள் ஆல் பாஸ் போட்டுடலாம். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் நடத்தி அதை ஒரு செலவு பண்ணி தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கு வருமான இழப்பு, வருவாய் இழப்பு ஏற்படுறதை விட நீங்கள் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக நீங்கள் படிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு தமிழக அரசு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிற மருத்துவக் கல்லூரி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலான்னா தமிழக அரசோட கண்ட்ரோலில் கொண்டு ஸோ அதுக்கு நீங்கள் யாருக்கும் நீட் எக்ஸாம் அப்படின்றதே தேவையில்லை, டேரெக்டாக 12th வாங்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு நீங்கள் டாக்டர் சீட் வழங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். ஸோ உங்களை பரவாயில்ல, மாற்றம் வேணும் அப்படின்ற எதிர்பார்த்ததுக்கு நமக்கு ஒரு சரியான தலைமை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சார், அதாவது 41 பேர் குடும்பம் செத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்க. அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அரசு பணத்தை எடுத்து கொடுத்தாரு. ஸோ அது தவறு கிடையாது சார். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் தொகையோட முடிச்சிடணும். மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சொத்துலேருந்து நீங்கள் எடுத்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு அவங்க குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன், அந்த குழந்தைங்க கல்லூரி படிப்பு முடிக்க வரைக்கும் நான் படிக்க வைக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறதை யாரும் கேட்க போகிறது கிடையாது சார். அரசாங்கத்துடைய புரோட்டோக்கால் படி ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய விஷயத்தை எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் மாற்றினது கிடையாது சார். யாரையும் எம்ஜிஆரை பார்க்குறது லட்சக்கணக்கான பேர் போனாங்க, இறந்துட்டாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் அவங்களை இது பண்ணல. ஏற்கனவே சுதந்திர போராட்ட தியாகியாக எத்தனையோ பேர் நாட்டு விடுதலைக்காக போராட்டம் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்த குடும்பத்துக்கு இன்னி வரைக்கும் யாருக்கும் அரசு வேலை அப்படின்றது வழங்கப்படவில்லை. புரியுதுங்களா? ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இந்த ஒரு கருத்தறிக்கை விஷயத்தை நீங்கள் தெரிவித்து நான் கரூருக்கு போயிட்டு நான் 41 பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருந்தோம்லாம் வேஸ்ட்டாக சார்? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சே நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள். ஸோ அது தேவையில்லை. ஏன்னா 10-20 ஆண்டு காலமாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு அங்கே ஒரு தனியார் கம்பெனியை கூப்பிட்டு ஒரு 60 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டது, ஒரு 200 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவனும் இன்றைக்கி பொண்டாட்டி புள்ள குடும்பம் குட்டியோட தெருவில் போய் நிற்கிறான் சார். நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு முன்கூட்டியே போனால் இடம் கிடைக்கின்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கேட்டு வாசல் நின்று அவ்வளோ பேரில் முண்டி அடித்து உள்ளே போயிட்டு பதிவு பண்ணதில் நானும் ஒருத்தன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் சார் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வறுமை கோட்டை கீழே இருக்கிற குடும்பத்துக்கு நாங்கள் அரசு வேலையை உருவாக்கி தரோம். குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தையோ ஒரே ஒரு ஆண் குழந்தையோ இருந்தால் அவங்களுக்கு அரசு வேலை முன்னுரிமை வழங்கப்படும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் கூட அது எத்தனையோ பேருடைய குடும்பங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நாம் உங்களை பார்க்க வந்ததுனால ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு நான் அரசு வேலை கொடுக்குறேன்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்றத கண்ணாடி முன்னால் நின்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். அரசு வேலைன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் சுயமாக சம்பாரித்து உருவாக்கக்கூடிய ஒரு துறை கிடையாது. இந்த அரசு துறைன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு கருத்துக்களை நடத்துங்க. இந்த 41 பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன், யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. அது யாருமே தெரிவிக்க மாட்டாங்க. எல்லாருமே அகைன்ஸ்ட் தான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரி கொஞ்சம் சார். அதாவது எல்லா துறைக்குமே வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு கல்வி தகுதின்னு ஒன்று இருக்குது சார். அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு போனோன்னா இவ்வளோ படிச்சிருக்கணும், குரூப் 1க்கு போனோன்னா இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டிஎஸ்பி எக்ஸாம் எழுதுனா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி நிர்ணயம் பண்ணிருக்காங்க சார். நீங்களே உங்கள் படத்தில் பேசியிருக்கீங்க,
அதாவது கல்வி தகுதி நிர்ணயம் பண்ணாத ஒரே ஒரு துறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அரசியல் தான். கை நட்டாக இருப்பான் அவன் அமைச்சர், ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ கல்வி தகுதி இல்லாததான் இந்த பிரச்சனைக்கு காரணமா? அப்போ கல்வி தகுதியோடு இருக்கிற ஒருத்தன் வந்து பதவியில் உக்காந்தா அவனுக்கு கீழேருந்து வந்தவனுடைய வழி என்னன்னு தெரியும். அப்போ எதுவுமே இல்லாமல் நம்ம மேலே போய் உக்காந்துட்டோன்னா அப்போ வழி தெரியாத காரணம் இது தானா? என்னுடைய கேள்வி அதுதான். அப்போ நீங்கள் படத்தில் பேசுகிற மாதிரி எந்த ஒரு கல்வி தகுதியுமே இல்லாத ஒருத்தன் வந்து அமைச்சராக உட்காந்துட்டானா அவன் எப்படி மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்குவான், மண்ணலையை புரிஞ்சிக்குவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லை? அப்போ அது டைலாக் மட்டும்தானா, இல்லை அதுதான் வந்து ரியலா? நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவை தமிழக மக்களாகிய பல பேர் வன்மையாக கண்டிக்கிறாங்க. இது பல பேருடைய எதிர்காலம். இந்த 41 பேருக்கு கொடுக்கக்கூடிய வேலை அப்படின்றது ஏற்கனவே எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயம். அவனுக்கு போய் சேர வேண்டிய வேலை. அந்த வேலையை பிடுங்கி உங்களை பார்க்க வந்தான்றதுக்காக கொடுக்கக்கூடாது. எதிர்காலத்தில் இதே மாதிரி வந்து சில தலைவர்கள் வந்து திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வரும்போது அப்போ அவங்களையும் பார்க்க போனால் செத்துட்டா இந்த மாதிரி வேலை கொடுப்பீங்களா? அப்போ நீங்கள் அடுத்த வந்து திரிஷா வராங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ திரிஷாவை பார்க்க போய் ஒரு 100 பேர் செத்துடுறாங்க. அப்போ 100 பேர் குடும்பத்துக்கு செட்டில்மெண்ட் தொகையும் கொடுத்து இதே மாதிரி அரசு வேலை கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தால் அந்த குடும்பத்துக்கு வேலை கிடையாது. மற்றபடி வந்து ஒரு பொண்ணை வந்து மானபங்கப்படுத்தி அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டா அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கிடையாது. ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களா? 10 வயசு பொண்ணு 3 வயசு பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணு அந்த குடும்பத்தையே சீரழித்து அந்த குடும்பம் இன்றைக்கி அந்த குழந்தைய நம்பி உட்காந்துருக்க குடும்பம் நடுத்தரில் நிற்கிது. ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அரசு வேலை வந்து அப்போ இவங்களுக்கு உண்டா? அப்போ அவங்க வந்து ரொம்ப பாவம் பண்ணவங்க, பாதிக்கப்பட்டவங்க. அவங்களோட பாதிக்கப்பட்டவங்க அந்த கரூர் சம்பவத்தில் இறந்தவங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. லாஜிக்காக யோசிங்க சார். மாற்றம் 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 வேணுன்றதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பவர் நம்ம கையில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் நடந்துக்கக்கூடாது. இது வந்து ஒட்டுமொத்த அரசியல் பிரமுகர்கள் மத்தியிலையும் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ அந்த மாதிரி ஒரு சாமானியனாக தான் நானும் ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து சரியா தவறா அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் 41 குடும்பத்துக்கு வேலை கொடுக்கல, 41 குடும்பம் மாதிரி இருக்கக்கூடியவங்க மற்றவங்க வயிற்றில் அடிக்கிறீங்க. அதுதான் உண்மை. அரசியலில் வந்து நீங்கள் உங்களுக்கு பேர் வரணுன்றதுக்காக அந்த 41 குடும்பத்துக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை சார். மதுரை மாநாட்டில் உங்களை பார்க்க வந்து இறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாநாட்டில் இறந்துருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி அவங்களுக்கும் அரசு வேலை தேடி கொடுக்கப்படுமா? எப்படி சார் அது? அரசாங்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அரசு நடத்தக்கூடிய நிறுவனம். அதில் நம்ம வைக்கிறது தான் சட்டம் நினைக்கும் போது இது வந்து நீங்கள் பண்ணும் போது இது வந்து பிற்காலத்தில் இளைஞர் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி ஒரு தவறான முன் உதாரணமாக போய் முடியக்கூடாது அப்படின்றது காரணத்துக்காக தான் இந்த பதிவு நான் பதிவிடுறேன். ஸோ இதை நீங்கள் உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்கணும். பல பேருடைய எதிர்ப்பும் இது தான். யாருக்கும் அரசு வேலை அப்படின்றது வந்து எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். நீங்கள் வந்து டிகிரி வந்து டிஸ்கண்டினியூ லயோலா காலேஜில் டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க. 1 வருஷம் ஃபஸ்ட்டு வெளில வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து 12th தான். குரூப் 4 எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் சார். ஒரே குரூப் 4 எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. எப்படி சார் ஜாதியில் கட் ஆஃப் வைக்கிறீங்க? என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் ஒரு கேட்டகரியில் இவ்வளோ % மார்க் எடுத்தால் தான் அவங்க வந்து வேலை கிடைக்குன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. இந்த ஜாதியில் தான் பிறக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிவு பண்ணி பிறக்கிறதில்ல சார், அது கடவுளுடைய முடிவு. ஸோ அந்த முடிவு வந்து நாம் மனுஷன் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாதின்ற ஒரு போர்வையில் வந்து அவங்களை பிரித்து வச்சிடுறோம். இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், உங்களுக்கு அப்போ தான் வந்து சீட் கிடைக்கப்படும் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியாத நான் கேட்குற கேள்வி சரியான கேள்வியாக தவறான கேள்வியான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நடந்தது, இது நடந்தது, நான் எல்லாத்தையும் மாற்றுறேன், நான் எல்லாத்தையும் மாற்றி நான் செய்வேன் போவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், சிங்க பெண்களுக்கு இப்போ படையை உருவாக்குவேன். சார் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா
டோட்டலாக விழுப்புரத்தில் மட்டும் 11 வட்டம் சார். அந்த 11 வட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் பேருக்கு 8 பெண்கள் படையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கப்பெண் படைக்கே ஃபஸ்ட்டு பாதுகாப்பு இருக்கணும் சார். சிங்கப்பெண்ணையே ஒருத்தர் பார்த்து தான் இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கே வந்து பிரச்சனையாகிடும். சிங்கப்பெண்றதுனால வந்து அப்படியே குற்றம் நடக்கூடிய இடத்துக்கு போய் நேராக நிற்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது சார். ஸோ அதெல்லாம் சரி, ஓகே, அது நான் வந்து தேவையில்லாத விஷயம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 41 பேருக்கு கொடுக்கக்கூடிய பணி ஆணை அப்படின்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவு, ஒரு கீழ்த்தரமான முடிவு, ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இதை வந்து பண்ணுறதுன்றது தவறு சார். யாராக இருந்தாலும் தவறு தான். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் பாட்டு பண்ணீங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் விட மாட்டீங்க, மற்றவங்க விட்டுருவாங்களா? அது நீங்கள் பண்ணுறது சரியா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். டயலாக்கு மட்டும்தான் நம்ம சில விஷயங்களை பேசுவோம், ரியல் லைஃப்பில் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் வாயை விடக்கூடாது சார், அது தவறு. அப்போ ஓட்டு வாங்கிறதுக்காக நானும் மற்றவங்கள போல் என்ன வேணாலும் சொல்லுவேன், என்ன வேணாலும் செய்வேன். நீங்கள் அதை நம்பி ஓட்டு போட்டு அவங்கள நம்பி ஓட்டு போட்டு இத்தனை 50 வருஷமாக முட்டாளாக இருந்தீங்கல்ல, என்னையும் 5 வருஷம் நம்பி முட்டாளாக இருங்கன்றது நீ ஒரு உதாரணம் கொடுத்துருக்கீங்க. அதுதான் உண்மை. 50 ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யலை, நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு சொன்னீங்க. ரைட்டு, ஓகே, வரவேற்க தகுந்த விஷயம். அதுக்காக தான் மாற்றம் நடந்தது. ஆனால் இப்போது அவனுக்கு 50 வருஷம் நம்பினேன் இல்லை, அவனுக்கு சம்பாதிக்க விட்டல, 5 வருஷம் என்ன நம்பி இது மாதிரி பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி வந்து தோணுது சார். உங்கள் முடிவை மாற்றினா நல்லாயிருக்கும். நன்றி.